வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமில் 18/12/2024 நடந்த ஷிஃப்ட் 3க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதான் வந்து ஜேஇ எக்ஸாமினுடைய லாஸ்ட் மேக்ஸ் வீடியோ. சரிங்களா, லாஸ்ட் மேக்ஸ் வீடியோ. இது வரைக்கும் வந்து நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பி, அடுத்து ஆர்பிஎஃப் எஸ்ஏ கொஷின், அதுக்கடுத்தது இப்போது ஆர்ஆர்பி ஜேஇ கொஷின் வந்து முடிக்க போகிறோம். சரிங்களா, கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து அரௌண்ட் 40 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். கரண்ட்டாக இருந்தால் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே. சரிங்களா, இது வந்து லாஸ்ட் வீடியோ ஜேஇ எக்ஸாமோடைய லாஸ்ட் வீடியோ. சரிங்களா, சரி வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். சரி, ஒரு நிமிஷங்க. ஃபோர்த்து கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபர்னிச்சர். சரிங்களா, வழக்கமாக கேட்குற அதே கான்செப்ட். ஒரு 3 ஃபர்னிச்சர் இருக்குது. அந்த 3 ஃபர்னிச்சரோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 16,860. சரிங்களா, அந்த மூணு ஃபர்னிச்சருடைய விலையினுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதில் வந்து சீப்பஸ்ட் இருக்கிற விலை மலிவான பொருளுடைய விலை எவ்வளோ சொல்லி கேட்குறான். 3 ஃபர்னிச்சரோட ஆவரேஜ் கொடுத்தாங்க. அப்போ 3 ஃபர்னிச்சரோட டோட்டல் எவ்வளவு? 3 × 16,860 சொல்லியிருக்குமா டோட்டல் வேல்யூ. இது வந்து எதுக்கு இணையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 15 ரேஷியோ. சரிங்களா, மொத்தம் வந்து இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 15 ரேஷியோ வரும். அது வந்து அந்த 3 ஃபர்னிச்சரோட விலை. அப்போ ஒரு ரேஷியோ என்ன வரும்? 3 × 16,860 வகுத்தல் 15 சொல்லி வரும். சரிங்களா, 15 ரேஷியோ. சரிங்களா, அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? சரி, நமக்கு இப்போ என்ன தேவை? 3 ரேஷியோ தான் தேவை. சரி, ஓகேவா? அப்போ 3 × 16,860 வகுத்தல் 15 ரேஷியோ இன்ட்டு 3 ரேஷியோ ஈக்குவல் என்ன வரும்? 6 கேன்சல் ஆகிரும். 5 அடி எடுத்திங்கன்னா 5 3 15, அடுத்து 5 அடி எடுத்திங்க அப்படின்னா 3 5 15, 7 5 35, 2 10. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 6ல் வர மாதிரி இருக்கணும். ஸோ 2 3 யூனிட் டிஜிட் வந்து 6ல் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஆப்ஷன் வந்து 6ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 10,116 தான் இருக்கிறதுல சீப்பஸ்ட் ஐட்டத்தினுடைய ஃபர்னிச்சருடைய விலை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின். ஒரு நல்ல கொஸ்டின்ப்பா. சரிங்களா, ஏசின்றது ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய கோடுனா தமிழில் வந்து நான். சரிங்களா, நான் அதாவது ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடு தான் வந்து கோடுனா நான். சரிங்களா, ஒரு நான் என்ன? ஏசி. சரிங்களா, இப்போ வந்து எக்ஸ்ஒய்ன்றது 2 பாயிண்ட்டு. அது எப்படி இருக்குன்னா, இந்த வட்டத்தினுடைய இந்த சுற்றளவில் எங்கேயும் ஒரு புள்ளியில் எப்படி இருக்குன்னா கோடுக்கு ஒரு சைடில் அமைஞ்சிருக்குமா. சரிங்களா, சேம் சைடில் அமைஞ்சிருக்கு. ஸோ XY எங்கேனாலும் அமைஞ்சிருக்கலாம். சரிங்களா, இதில் எங்கேனாலும் அமைஞ்சிருக்கலாம். XYன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்தாங்க அப்படின்னா AXC, அதாவது AXC இதனுடைய மதிப்பு என்னவாமா? 58 டிகிரி ஆமாம். அப்படின்னா 2AYC. சரிங்களா, AYC இருக்கு இல்லையா, இது வேறு கலரில் எழுதலாம். சரிங்களா, AYC வந்து அதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, AYC இதனுடைய 2 மடங்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதே வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டத்தினுடைய பேஸு. சரிங்களா, ஒரு வட்டத்தினுடைய ஆங்கிள் இன் சேம் செக்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் ஆர் ஈக்குவல். அதாவது ஆங்கிள் இன் சேம் செக்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் ஆர் ஈக்குவல். அதாவது ஒரு வட்டத்தில் ஒரே பகுதியிலிருந்து அமையக்கூடிய கோணங்கள் வந்து சேமா. அதாவது ஒரே பகுதினா இந்த அடிமானம் இருக்குல்லையா, அடிமானம் வந்து சேம். இப்போது AXY எக்ஸ் பாயிண்ட்டுக்கும் பேஸ் வந்து என்ன? ஏசி. இப்போ ஒய் பாயிண்ட்டுக்கும் பேஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏசி. அப்படி இருக்கும்போதில் வந்து இந்த கோணம் வந்து எல்லா கோணமும் வந்து சேமாக இருக்குமா. ஸோ அப்படின்னா ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 2AYC ஈக்குவல் டு என்ன வரும்? 2 × 58 டிகிரின்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போ மொத்த அளவு 116 டிகிரின்றதான் ஆன்சர். 116 டிகிரி அதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா, அதாவது வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சேம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்ததாக கொஸ்டின் 13வது கொஸ்டின். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அதே சேம் மெத்தட் தான்ப்பா. புள்ளியில் கணக்கு சராசரி கேட்குறாங்க. இந்த மாதிரி டேபிள் கொடுத்து நமக்கு சராசரி கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? மீன் ஈக்குவல் டு சராசரி ஈக்குவல் டு
சம் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ அப்பான் சம் ஆஃப் எஃப்ஐ. சரிங்களா? இப்போது எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எஃப் கொடுத்தாங்க. அப்போ எஃப் இது வந்து எக்ஸ்ஐ, இது வந்து எஃப்ஐன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எஃப்ஐ எக்ஸ்ஐயோட மதிப்பு என்ன? எஃப்ஐ எக்ஸ்ஐயோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 5×10 தனியாக எழுதுறேங்க இந்த சைடு. சரிங்களா? இப்போ எஃப்ஐ எக்ஸ்ஐயோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5×10 50, அடுத்து 6×5 30, அடுத்து தான் 15×8 120, அடுத்து 9×10 90, அடுத்து 8×9 72. சரிங்களா? இது வந்து எஃப்ஐ எக்ஸ்ஐயோட மதிப்பு, அதாவது ரெண்டையும் பெருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதனுடைய சம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 362ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 362 சொல்லி வரும். நமக்கு எஃப்ஐயோட சம்மு தெரியணும். சரிங்களா? சம் ஆஃப் எஃப்ஐ வந்து என்ன? 10 × 5 15, 25, அடுத்து ஒரு 17, 25 17 42. சரிங்களா? 42. அப்போது நமக்கு வந்து மீன் தானே தேவை, சராசரி தானே தேவை. அப்போ எஃப்ஐ எக்ஸ்ஐயோட மதிப்பு என்ன? 362 வகுத்தல் எஃப்ஐயோட சம் ஆஃப் எஃப்ஐயோட மதிப்பு என்ன? 42 ஈக்குவல் டு 2 சுருக்குனீங்க அப்படின்னா 2ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 181 வகுத்தல் 21 சொல்லியிருக்கோம். ஸோ 24 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 8 8×2 16 16 8×2 16 168 வரும். 168லேருந்து 181 வித்தியாசம்னா 13. ஸோ 8 + 13 வகுத்தல் 21 தான் ஆன்சராக வரும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ சம் ஆஃப் எஃப்ஐன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரி, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இது. வந்து மேலே வந்து வேல்யூஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எஃப்ஐ. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின். ஏவோட சேலரி வந்து பிஏவோட 31% அதிகமாக இருக்கும். அப்படின்னா பியோட சேலரி வந்து ஏவோட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவோட சேலரி, இங்கே பியோட சேலரி. ஏவோட சேலரி 100 அப்படின்னா பியோட சேலரி 100 அப்படின்னா ஏவோட சேலரி 31% அதிகமாகி 131 சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்ன? 31. ஸோ ஏலேருந்து பியோட சேலரி எவ்வளோ கம்மியாக இருக்குது? 31 கம்மியாக இருக்குது. ஏவோட மதிப்பு என்ன? 131 × 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3100 வகுத்தல் 131. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா 23.66 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து ராதிகா திங்ஸ் ஆஃப் அ நம்பர். சரிங்களா? ராதிகா வந்து ஒரு நம்பரை வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க. சரிங்களா? அந்த நம்பர்லேருந்து 6 + 3/5. சரிங்களா? இந்த கலப்பு பின்னத்தை வந்து கழிக்கிறாங்களா? ஸோ 6 இந்த கலப்பு பின்னத்தை தனி பின்னமாக மாற்றோம்னா பெருக்கணும். 6×5 30, 5×6 30, 30 × 3 33 வகுத்தல் 5. ஸோ இதை வந்து கழிக்கிறாங்க இந்த நம்பர்லேருந்து. சரிங்களா? கழிக்கும்போது மல்டிப்ளைஸ் த ரிசல்ட் பை இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டை வந்து 10ஆல் வந்து பெருக்கிறாங்களாமா. சரிங்களா? × 10. இப்போது கிடைக்கிற ரிசல்ட் வந்து என்னவாக இருக்காமனா அந்த நம்பரை போல் 4 மடங்காமா. சரிங்களா? அந்த நம்பர் என்ன? எக்ஸு. சரிங்களா? அந்த நம்பரை போல் 4 மடங்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராதிகா வந்து ஒரு எண்ணை எடுத்துக்கிறாங்க. அந்த எண்ணெய் எக்ஸு. அதுலேருந்து 6 + 3/5 அந்த கலப்பு பின்னத்தை வந்து கழிக்கிறாங்க. அப்படின்னா அந்த கலப்பு பின்னத்தை தனி பின்னமாக மாற்றோம்னா 33 வகுத்தல் 5 சொல்லி மாறும். ஸோ இந்த கிடைக்கிற ரிசல்ட்டை வந்து 10ஆல் பெருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ பெருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து கிடைக்கக்கூடிய எண் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் த சேம் நம்பர். அந்த நம்பருடைய சேம் 4 மடங்காக இருக்கான். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போ பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 10x. முதல்ல இதை சுருக்கிடுவோம். சரிங்களா? 5x - 33/5 × 10. சரிங்களா? 10 = 4x. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 2 சொல்லி வருமா? ஸோ 10x - 66 = 4x. அப்போது எக்ஸினுடைய மதிப்பு என்ன? 10x. 4x இந்த பக்கத்தில் 10x - 4x 6x = 66. ஸோ எக்ஸோட மதிப்பு 11. அடி கொடுத்தீங்க 2 பக்கம் 6ஆல் எடுத்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 11. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே சேமை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விடை கிடச்சிடும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு நல்ல கொஸ்டின்ப்பா. 20வது கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டினை பொறுமையாக கவனிங்க. ராம் வந்து ரவியை விட 2 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிறான். சரிங்களா? 20 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு. சரிங்களா? இங்கே வந்து ராம் எடுத்துக்கலாம். தனியாக எழுதும். இந்த சைடு தனியாக எழுதும். இங்கே வந்து ராம், இங்கே வந்து ரவி. சரியா? ரவியை விட ராம் வந்து 2 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிறான். சரிங்களா? இப்போ ரவி டி டைமில் வந்து கடந்துக்கிறான் அப்படின்னா ராம் வந்து T+2 டைமில் வந்து கடப்பான். சரிங்களா? அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்ரு? 20 கிலோமீட்டர். இப்போ ராம் வந்து அவனுடைய ஸ்பீடை வந்து 2 மடங்கு ஆகிறான்.
ராமுடைய ஸ்பீடு மட்டும் சரிங்களா. ராமோட ஸ்பீடு என்ன ஆகுது, 1லேருந்து 2ஆக மாறுது சரிங்களா. 1லேருந்து 2ஆக மாறுது சரிங்களா. அப்போ அவனோட டைம் என்ன ஆகும், டைமு 2லேருந்து 1ஆக மாறுமா, 2லேருந்து 1ஆக மாறும். இப்படி மாறும் பொழுது இப்போ ராம் வந்து தன்னோட ஸ்பீடு வந்து 2 மடங்கு ஆகும் பொழுது தென் ஹீ இஸ் அஹெட் ஆஃப் ரவி சரிங்களா. ரவியை விட 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து முன்னவே வந்து அந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து கடந்துறான். ராம் வந்து தன்னுடைய ஸ்பீடை வந்து 2 மடங்கு ஆக்கும் பொழுது சரிங்களா, அவன் வந்து ரவியை விட 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து சீக்கிரமாக வந்து கடந்துறான். அப்படின்னா ரவியோட டைம் என்ன டி, அதோட என்ன எவ்வளோ நேரம் -1 hour 20 minutes வந்து சீக்கிரமாக கடந்திருப்பான் சரிங்களா. அப்போது இப்போ ராமோட டைம் எவ்வளவு டோட்டலாக இப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே +2 இங்கே -1 சரிங்களா. ஆல்ரெடி 2 மணி நேரம் கூட இருக்குது. ரெண்டாவது வந்து 1 மணி நேரம் வந்து இங்கே வந்து அவனோட வந்து அட்வான்ஸாகவே இருக்குது சரிங்களா. அவனோட அட்வான்ஸாக இருக்குது. என்கிட்ட 2 ரூபா இருக்குது, உன்ட்ட 1 ரூபா கம்மியாக இருக்குது. அப்போனா நம்ம 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 3 தானே வித்தியாசம். அப்போ 3 hour 20 minutes வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. இது என்னது, ராமுடைய டைம் சரிங்களா, ராமுடைய டைம். அப்போ ராமுடைய டைம் என்ன 1 அப்படின்னா, இப்போ அவனோட டைம் 1 அப்படின்னா இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கும், 6 hours 40 minutes சொல்லி இருந்திருக்குமா. நல்லா கவனிங்க, இப்போ இந்த இடத்துல குழப்பமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ராமுடைய இனிஷியல் டயத்துக்கு இப்போ இருக்க டயத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 hour 20 minutes. ஏன்னா ஃபஸ்ட் வந்து 2 மணி நேரம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இப்போ வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து ரவியோட வந்து கம்மியாக இருந்தது. அப்போது மொத்தம் வந்து முதல்ல ஒரு 2 மணி நேரம், இப்போ ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம், மொத்தம் வந்து 3 hour 20 minutes வந்து அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ ஒரு டைம் வந்து டைம் 1 ரேஷியோட மதிப்பு 3 hour 20 minutes அப்படின்னா 2 ரேஷியோட மதிப்பு என்ன, 6 hour 40 minutes சரிங்களா. இது வந்து இனிஷியலாக அந்த டைம் என்ன, இந்த T+22 சரிங்களா. இது இனிஷியல், இது வந்து நியூ சரிங்களா. நியூவாக இருக்கிற டைம் வித்தியாசம் அளவு 3 hour 20 minutes. அப்போ இனிஷியலாக வந்து 6 hour 40 minutesனு சொல்லியிருக்கோம். ஸோ 6 hour 40 minutesன்றது என்னது, இங்கே T+2 சரிங்களா. 6 hour 40 minutesன்றது இந்த T+2. அப்போ டீயோட மதிப்பு என்ன இருக்கும், 2 மணி நேரம் வந்து அதிகமாக இருக்கா, அப்போ 2 மணி நேரம் கம்மியாக இருக்குமா. டீயோட மதிப்பு ரவியோட டைம் வந்து 2 மணி நேரம் கம்மியாக இருக்குமா. அப்போது 4 hour 40 minutes தான் அவனுடைய டைம் சரிங்களா. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 4/2/3 சரிங்களா. 60ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2/3 சொல்லிடும். ஸோ 4 + 2/3 ஹவர்ன்றதான் அவனுடைய டைம் சரிங்களா, ரவியோட டைம். நம்ம கணக்கில் என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் ரவி சரிங்களா. ரவியோட ஸ்பீடு தேவை, ரவியோட டைம் தெரியும் சரிங்களா. நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ வந்து ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாமா. அப்போது ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன, ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு 20 கிலோமீட்டர், டைம் எவ்வளவு 4. இந்த கலப்பு பின்னத்தை தனிப்பு நம்ம மாற்றணும். அப்படின்னா என்ன வரும், 14/3 ஹவர்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போ 14/3 hour சரிங்களா. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 10/7 × 3, கீழே இருக்க 3 வந்து மேலே போகும். ஸோ 30/7 இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 + 2/7 km/hன்றதான் ஆன்சர் சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், ராமுக்கும் ரவிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து டைம் வந்து 20 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு ராம் வந்து ரவியோட 2 மணி நேரம் வந்து அதிகமாக எடுத்துக்குவான் சரிங்களா. இது வந்து இனிஷியலாக இருந்தது சரிங்களா. இது வந்து இனிஷியல் டைம். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ராம் வந்து தன்னுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண டபுள் ஆகும் மொத்தத்தில். அவனுக்கும் அந்த ரவிக்கு உள்ள டைம் வித்தியாசம் எவ்வளவு, 1 மணி நேரம் 20 நிமிஷம். அப்போ ஸ்பீடோட ரேஷியோ ஆரம்பத்தில் 1 இருந்தது, இப்போ 2 மாறிடுச்சு. அப்போ டைமோட ரேஷியோ என்ன வரும், ஆரம்பத்தில் 2 இருந்தது, இப்போ 1 வரும். ஏன்னா ஸ்பீடும் டைமும் வந்து எதிர்மாறிலி சரிங்களா, ஒன்றுக்கு ஒன்று வந்து எதிர்மாறிலி. அப்படின்றப்போ இந்த மாதிரி மாறும். இப்போ வந்து நல்லா கவனிங்க, ராமோட இனிஷியல் டயத்துக்கும் இப்போ உள்ள டயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனோட 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து கம்மியாக வந்து கம்மியாக போகிறான் சரிங்களா. சீக்கிரமே போயிடறான். அப்படின்னா முதல்ல வந்து ஒரு 2 மணி நேரம் வித்தியாசம், இப்போ வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் வித்தியாசம், மொத்தம் வந்து 3 hour 20 minutes வந்து வித்தியாசம். இது வந்து எதோட மதிப்பு, இந்த 1 ரேஷியோ இப்போ இருக்கிற நியூ டைமோடைய மதிப்பு சரிங்களா, 3 hour 20 minutesன்றது. அப்போது இனிஷியலாக எவ்வளோ வந்திருக்கும், 2 பங்கு 6 hour 40 minutes. 6 hour 40 minutesன்றது என்னது, T+2 இனிஷியல் டைம் சரிங்களா. அப்போது ரவியோட இனிஷியல் டைம் என்ன இருக்கும், இவனோட 2 மணி நேரம் கூட இருக்கான். அப்போ 2 மணி நேரம் ரவி வந்து கம்மியாக இருப்பானா. அப்போது 4 hour 40 minutes. இதை சுருக்குனீங்க அப்படின்னா பின்ன வந்து 14/3.
இப்போ ரவியோட டைம் தெரியும், டோட்டல் டிஸ்டன்ஸ் 20 கிலோமீட்டர் தெரியும். நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, ரவியோட ஸ்பீடு தான் கேட்குறாங்க. அப்போ ரவியோட ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா 20/14/3 ஆன்சர் வந்து 4 + 2.7 km/hன்றவன் ரவியோட ஸ்பீடு. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 25வது கொஸ்டின். 25வது கொஸ்டின் பின்ன வடிவம். சாரிங்க, பின்னம் கிடையாது, அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின். 9 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 21 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ டோட்டல் வேலை அளவு 9 × 21. இப்போ எத்தனை பேர் சேர்ந்து அந்த வேலையை வந்து 3 நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 3 days எக்ஸ்மேன் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3. ஸோ 3 23 21 63 பர்சன்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து 3 நாளில் முடிக்கலாம். சரிங்களா, இதுதான் ஆன்சர். அடுத்ததாக வேல்யூ கேட்குறாங்கப்பா. 0.36 எப்படி எழுதலாம்? 36 - 3 பாரை தாண்டி மிச்சம் எந்த நம்பர் இருக்கோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை வந்து கழிக்கணும். வகுத்தல் எத்தனை பார் இருக்கோ அத்தனை 9, எத்தனை பார் இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0. சரிங்களா, ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 723 - 7 2 நம்பருக்கு கீழே பார் இருக்குது. ஸோ 990. இதை சுருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 33 / 90 ப்ளஸ் 716 / 990. ஸோ இது ரெண்டுக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா 990 வரும். அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 990 வகுத்தல் இங்கே என்ன வரும் 31 × 11. ஸோ 363 கூட்டல் 716 ஈக்குவல் டு என்ன வரும்? 1079. 1079 வகுத்தல் 990. சரிங்களா, இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 990, அதுக்கடுத்து ஒரு 10 89 வகுத்தல் 990 சொல்லி வரும். சரிங்களா, கலப்பு பின்னத்தில் எடுத்திங்கன்னா 1 89 வகுத்தல் 990 சொல்லி வரும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 28வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் இந்த மாதிரி கணக்கு வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி போயிருங்க. 268 வந்து 6 KP K8 இப்போன்ற நம்பரோட ஆட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து 9P6ன்னு சொல்லி கிடைக்கிது. அப்படின்னா K மற்றும் Pனுடைய பாசிபிள் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த 9P6ன்றது 3ஆல் வகுப்படுமா? சரிங்களா, 3ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண்ணம். 3ஆல் வகுப்படணும்னா அந்த எண்ணனுடைய எல்லா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 3ஆல் வகுப்படணும். சரிங்களா, அப்படின்னா டேரெக்டாக ஆப்ஷன் படி போயிடலாம். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம்? 6 இங்கே K ஃபஸ்ட் ஆப்ஷன் படி 6 6 8. சரிங்களா, 268 கூட்டணும். கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 8 8 16 மிச்சம் 1 16 12 13 13 மிச்சம் 1 8 8 9. ஸோ 936ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கேவோட மதிப்பு இங்கே 3ன்னு இருக்கணும். அங்கே 3ன்னு இருக்கா? இல்லை 9ன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? 6 4 8 2 6 8. ஸோ 16 10 11. சரிங்களா, அடுத்து 11 8 9. ஸோ கேவோட மதிப்பு என்ன இருக்கணும்? 1ன்னு சொல்லியிருக்கணும். ஸோ 1 இருக்கா? சாரி, Pனுடைய மதிப்பு என்ன இருக்கணும்? சாரி, இங்கே எல்லாமே Pயோட மதிப்பு, இங்கே Kன்னு சொல்லி போட்டேன். Pயோட மதிப்பு என்ன இருக்கணும்? 1ன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 6ன்னு சொல்லியிருக்கு. ஸோ ரெண்டு ஆப்ஷன் தப்பு. அடுத்ததான் 3 ஆப்ஷன் என்ன? 608. சரிங்களா, கேக்கு பதிலாக 0 போடுறோம். அடுத்தது 268 கூட்டினீங்க அப்படின்னா 16 7 அடுத்து 8. ஸோ இங்கே Pயோட மதிப்பு என்ன இருக்குது? 7ன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4வது ஆப்ஷன் செக் பண்ண அவசியமே கிடையாது. டேரெக்டாக வந்து எதுவும் ஆப்ஷன் சொல்லி கரெக்டாக போட்டுடலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இடம் செக் பண்ணிக்கலாம். 6 6 3 8 2 6 8 என்ன வரும்? 16 மிச்சம் 1 9 10. சரிங்களா, மிச்சம் 1 9 9 சொல்லி வரும். ஸோ Pயோட மதிப்பு என்ன? 0. Pயோட மதிப்பு Kவோட மதிப்பு 3, Kவோட மதிப்பு 3, Pயோட மதிப்பு 0. அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது இது வந்து 3ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண். அவ்வளோதான். இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன் பேஸெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா, அதான் வந்து பெட்டர் மெத்தட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 26வது கொஸ்டின். என்றைக்குமே ட்ரிக்னாமெட்ரியில் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் சில கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு மைண்டுக்கு வராது. உடனே அந்த நேரத்தில் யோசிக்க வராது. அப்படி இந்த கணக்கு வந்து உங்களுக்கு வந்துச்சு தெரிஞ்சு ஈஸியாக தெரிஞ்சு அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியல அப்படின்னா ஸ்கிப் அண்ட் கோ தான். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த இருக்குல்லையா அந்த வேல்யூஸ் வந்து டேரெக்டாக பண்ண போகிறோம். ஸோ கொசிகன் தீட்டாவோட மதிப்பு என்ன?
1/sin A. ஸோ காட் தீட்டாவோட மதிப்பு என்ன? cos A upon sin A. அவ்வளோதாங்க. இதை அப்படியே வேல்யூ புட் பண்ண போகிறோங்க. புட் பண்ண அப்படின்னா 1 + cos A இன்ட்டில் இருக்குது சரிங்களா, இன்ட்டு 1/sin A மைனஸ் cos A upon sin A சரிங்களா. இப்போது ரெண்டுக்குமே sin A வந்து அடிமானத்தில் இருக்குது. ஸோ அதை வந்து காமன் எடுத்துக்கலாம். அப்படின்னா இது பெருக்கல்ல இருக்குது. அப்போ உள்ளே கொண்டு போய் பெருக்கலாமா டேரெக்டாக சரிங்களா. ப்ளஸில் இருந்தால் ப்ளஸ்ஸோ மைனஸில் இருந்தால் தான் மீச்சமாக இருக்கணும். பெருக்கல் இருந்தால் அப்படி டேரெக்டாக போய் பெருக்கலாம் சரிங்களா. அப்போ 1 - cos A upon sin A இதோட மதிப்பு என்னவாக இருக்கும் பாருங்கள், A + B × A - B. அப்போ A² - B², 1 - cos² A 1 - cos² A upon sin A. 1 - cos² A மதிப்பு என்ன? sin² A. அப்போ sin² A upon sin A ஈக்குவல் டு கடை என்ன வரும்? sin Aன்னு சொல்லி வரும். ஆன்சர் sin A தான். இதாங்க கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 29க்கு அப்புறம் 33வது கொஸ்டின். ஒரு மனிதன், ஒரு மில்க்மேன் வந்து ஒரு பால்காரர் வந்து 80 லிட்ரு பால் இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது. 68 லிட்டர் பால் இருக்கிற மாதிரி ஒரு இன்னொரு கண்டெய்னர் இருக்குது. அப்படின்னா ரெண்டையும் காமன் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் கண்டெய்னர் ரெண்டையுமே சமமாக வந்து அளந்து ஊற்றுறதுக்கு தேவைப்படக்கூடிய கண்டெய்னரோட மதிப்பு என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறேன். எக்ஸாக்ட் நம்பர், அதாவது ஃபைண்ட் த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் அ கண்டெய்னர் விச் கேன் மெஷர் த மில்க் ஆஃப் எய்தர் கண்டெய்னர் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதாவது மிச்சமே இல்லாமல் இந்த ரெண்டு கண்டெய்னரை வந்து அளக்கக்கூடிய மிகப்பெரிய கண்டெய்னருடைய மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைப்பா, ஹெச்சிஎஃப் கேட்குறாங்கப்பா. 80 × 68 ரெண்டுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 4ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 20 சரிங்களா. இங்கே என்ன வரும்? ஒரு 4 7 28. அவ்வளோதான். இது ரெண்டுமே இது வந்து பகா எண். ஸோ 20 இது போகாது. ஸோ ஆன்சர் வந்து 4 லிட்டர் தான். 4 லிட்டர் அளவில் ஒரு கண்டெய்னரால் வந்து அளந்தாங்க அப்படின்னா 80 லிட்டரையும் அளக்க முடியும். 68 லிட்டர் உள்ள கண்டெய்னர் வந்து மிச்சமே இல்லாமல் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸில் வந்து நம்மளால் அளக்க முடியும். அவ்வளோதான். அடுத்து ஒரு ட்ரேடர் வந்து 90% சரிங்களா 10% 850 ரூபாய்க்கு வந்து ஒரு ஷார்ட்டை வந்து விற்கும்போது, சாரிங்க அதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு இருக்குது, 34வது கணக்கு 4 லிட்டர். ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுது சரிங்களா. அந்த கம்பெனி வந்து 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ என்ன, ப்ராஃபிட்டோட ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா 4:12:5 சரிங்களா. இப்போ வந்து ஸ்மாலஸ்ட்டு ஷேருக்கும் லார்ஜஸ்ட் ஷேருக்கும், அதாவது சிறிய ஷேருக்கும் இருக்கலே பெரிய ஷேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவா? 20,208 அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸ்மாலஸ்ட் என்னது? ஸ்மாலஸ்ட் வந்து 4x, லார்ஜஸ்ட் என்னது 12x. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 8x. இந்த 8xோட மதிப்பு என்னவா? 20,208. நமக்கு என்ன தேவை? டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் எவ்வளவு? 12, 16, 21 சரிங்களா. 21xோட மதிப்பு தான் நமக்கு தேவை சரிங்களா. இது 3 சேர்ந்தது 9, 21x. 21xன்றது டோட்டல். அவங்க என்ன கேட்குறாங்க? டோட்டல் ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 8ஆல் ஊற்றிங்க அப்படின்னா 2 × 16 மிச்சம் 4, 5 × 40 மிச்சம் 2, 2 × 16 அப்புறம் 6 × 48. நமக்கு என்ன தேவை? 21x தான் தேவை. ஸோ 21xோட மதிப்பு 2526 × 21. யூனிட் டிஜிட் என்ன? இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 6ல் முடியணும். 6ல் முடியும் மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. சார் 2 ஆன்சர் இருக்குது. அப்படின்னா வேறு வழியே கிடையாது, பெருக்கி தான் ஆகணும். 2526 21. 21ஓட மதிப்பு என்ன? 2526. அடுத்தது என்ன வரும்? இங்கே 52 அடுத்து ஒரு 50 சரிங்களா. அப்போ என்ன வரும்? 4, 6 46ன்னு சொல்லி முடியணும். யூனிட் டிஜிட் 46ல் முடியும், ஒரே நம்பர் தான். அடுத்து 0, அடுத்து 3, 5, 3, 4, 6ன்றது தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு ட்ரேடர் வந்து ஒரு பொருள், ஒரு ஷர்ட்டை வந்து 850 ரூபாய்க்கு விற்கும்பொழுது அதனுடைய 10% வந்து லாஸ்ட் ஆகுது. அப்படின்னா 1830 ரூபாய்க்கு விற்கும்பொழுது அவருக்கு வந்து எவ்வளோ கெயின் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஒரு ட்ரேடர் வந்து ஒரு பொருளை வந்து 10% வந்து நட்டத்துக்கு விற்கிறார். அப்படின்னா அவரோட செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 90% இருக்குமா? ஸோ 90% மதிப்பு 850 ரூபாய் அப்படின்னா 1530 ரூபான்றது என்னவாக இருக்கும்? இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ X% லாப சதவீதம் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சலாம் சரிங்களா. இப்போ ரெண்டுமே நேர்மாறல். ஸோ அப்போ வந்து அடி கொடுக்கலாம் டேரெக்டாக. இப்போது 17 அடி கொடுத்தீங்கன்னா 5 17
5 17 85. இங்கே வந்து 9 17 153. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. 5 × 18 = 90%. அப்போது 9 × 18 தானே இங்கே வந்து இருக்கக்கூடிய பர்சன்டேஜாக இருக்கும். அப்போ 9 × 18 என்ன வரும்? 180 162% சொல்லி இருக்கும். சரிங்களா? 162%. இப்போது நமக்கு என்ன வந்து சிபி வந்து என்ன, எப்பயுமே சிபி வந்து 100%. அப்போ கெயின் எவ்வளவு, லாபம் வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 62% தான் வந்து ப்ராஃபிட். ஸோ 62ன்றதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 38வது கொஸ்டின். ஃபைண்ட் த டோட்டல் டைம் டேக்கன் பை எ போட் ட்ராவல் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். ஒரு போட் வந்து நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் அப்ஸ்ட்ரீமில் பயணப்படுது. அடுத்து டவுன் ஸ்ட்ரீம் நீரோட்டுக்கு இணையான திசையில் வந்து பயணப்படுது. அப்படி பயணப்படும்போது அவங்களோட டோட்டல் டைம் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இப்போ ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 495 கிலோமீட்டரு. போட்டோட ஸ்பீடு 32 கிலோமீட்டரு. அந்த நீரோட ஸ்பீடு வந்து 21 கிலோமீட்டர். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஃபஸ்ட் வந்து ரெண்டுக்கும் டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்ன கண்டுபிடிக்கலாம். ஸ்பீடு வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப் ஸ்ட்ரீமில் என்ன பார்த்தீங்கன்னா, அப் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்னவாக இருக்கும்? இது ரெண்டுடைய ஸ்பீடினுடைய மதிப்போட கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப் ஸ்ட்ரீமில் ஏன்னா நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் பாயுது இல்லையா? அப்போ 32 மைனஸ் ஒரு நிமிஷங்க. 32 மைனஸ் 23 = 9 km/h சொல்லி அப் ஸ்ட்ரீமில் அதனுடைய ஸ்பீடு இருக்கும். சரிங்களா? அதே இது டவுன் ஸ்ட்ரீமில் நீரோட்டத்துக்கு இணையான திசையில் ரெண்டோடைய ஸ்பீடு வந்து இணையாக இருக்கும், ரெண்டையும் கூட்ட வேண்டியிருக்கும். அப்போது 45 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அது பயணப்படும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? டைம் தான் தேவை. ஸ்பீடு தெரியும், அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ டைம் கண்டுபிடிச்சலாமா? டைம் = டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு என்ன? அப் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்ன பார்த்தீங்கன்னா 495 கிலோமீட்டர். நமக்கு என்ன டைம் தானே, இங்கே வந்து டைம் போடணும். இங்கே வந்து என்ன தேவை? நமக்கு வந்து டைம். அப் ஸ்ட்ரீமுடைய சரிங்களா நீருக்கு எதிர் திசையில் வந்து டைம் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 495 கிலோமீட்டர் வகுத்தல் ஸ்பீடு. அப் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்ன? 9 km/h. சரிங்களா? அப்போது ஸ்பீடு எவ்வளவு? 5 × 45 5 × 45 55 ஹவர்ன்றதான் அப் ஸ்ட்ரீமில் அவங்களோட எடுத்துக்கூடிய டைம். சரிங்களா? டவுன் ஸ்ட்ரீமில் அவங்களுடைய டைம் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் 495 கிலோமீட்டர் வகுத்தல் எவ்வளவு? 45 km/h அவங்களுடைய ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீமில் அவங்களுடைய ஸ்பீடு எவ்வளவு? 45 km/h. அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 9 வருமா? 11 வருமா? ஒரு நிமிஷங்க. டவுன் ஸ்ட்ரீமில் அவங்களோட ஸ்பீடு எவ்வளவு? 55 கிலோமீட்டருங்க. இங்கே தப்பாக போட்டேன். 55 கிலோமீட்டர். டவுன் ஸ்ட்ரீமில் அவங்களுடைய ஸ்பீடு 55 கிலோமீட்டரு. அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 அடி கொடுத்தீங்கன்னா 55. ஸோ 9 ஹவர்னு சொல்லி ஆன்சர் வரும். இப்போ நமக்கு என்ன தேவை? டோட்டல் டைம் தான் தேவை. அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் கிடக்கிறதுக்கான டோட்டல் டைம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 55 × 9 = 64 ஹவர்ஸ்ன்றதான் ஆன்சர். ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய டிஸ்டன்ஸ் தெரியும், அடுத்து போட்டு கரண்ட்டினுடைய ஸ்பீடு தெரியும். அப் ஸ்ட்ரீமில் போகணுன்னா என்ன பண்ணணும்? போட்டோட ஸ்பீடு ரெண்டுக்குள்ள வித்தியாசம், நீரோட ஸ்பீடு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்ன? ரெண்டுடைய ஸ்பீடு வந்து ஆட் ஆகும். அடுத்ததாக ரெண்டுக்குள்ளே டைமை கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரியும், ஸ்பீடு தெரியும். அப்போ டைம் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் கூட தனித்தனியான டைம் கிடைக்கும். டோட்டல் டைம் வந்து 64 ஹவர்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்த கணக்கு 57வது கணக்கு. Sum of the digits left from right. ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்குள்ள ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கேர்ள்ஸோட ரேஷியோ என்ன? 1, பாய்ஸோட ரேஷியோ 5. சரிங்களா? இப்போ வந்து என்ன கொடுக்குறாங்க? கேர்ள்ஸோட நம்பர்ஸ் எவ்வளோவா? 239 தான். சரிங்களா? ஒரு ரேஷியோன்றது 239 அப்படின்னா 5 ரேஷியோட மதிப்பு என்ன? 5 × 239 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1000. 5 200 1000 ப்ளஸ் 5 40 எவ்வளவு? 200. 200 - 5 195. ஸோ = 1195 தான் பாய்ஸினுடைய எண்ணிக்கை.
அவ்வளோதாங்க. அடுத்த கொஷின் 57க்கு அப்புறம் 61வது கொஷின். 61 62வது கொஷின். அதாவது ஒரு வட்டி ஒரு சம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது 2வது வருடங்கள் டியூரிங் செகண்ட் இயர் 2வது வருடத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4719 ரூபா. அப்படின்னா அந்த பிரின்சிபல் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க, வட்டி கூட்டு வட்டியாக கொடுக்குறாங்க. கூட்டு வட்டியாக கொடுக்கும்போதில் 2வது வருஷத்தில் கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் 4719 ரூபா. அப்படின்னா மொத்த பிரின்சிபல் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ 10% மதிப்பு என்ன, விண்ண வழியும் 1/10. ஸோ மொதல் வருஷம் 10ன்னு இருந்துச்சுன்னா மொதல் வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10 இருக்கும், 2வது வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10ன்னு சொல்லி இருந்திருக்கும். சரிங்களா. பிரின்சிபல் வந்து 100. சரிங்களா. 100ல் 10% 10 சொல்லியிருக்கோம், 2வது வருஷம் 10ன்னு சொல்லி இருந்திருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இதே 2வது வருஷம் இந்த வட்டி போடுவாங்க இல்லையா, அந்த 10%க்கு 10 ரூபாய்க்கு வந்து ₹1 வந்து வட்டின்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஸோ டோட்டல் செகண்ட் இயர் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11%. சரிங்களா. அப்போது 11% மதிப்பு எவ்வளவு 4719 ரூபா. அப்படின்னா நமக்கு 1% மதிப்பு என்ன, 2 பக்கம் 11 அடி விடுங்க, 4 2 9. 100% மதிப்பு என்ன, பிரின்சிபல் 42,900 தான் ஆன்சர். முடிஞ்சு. அடுத்த கொஷின் நல்ல கொஷின்ப்பா. அதாவது ஒரு கியூப் இருக்குது. ஒரு கியூப் 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்டுள்ள ஒரு கனசதுரம் இருக்குது. சரிங்களா. அது வந்து 1 சென்டிமீட்டர் அளவுள்ள கனசதுரமாக வந்து பிரிக்கிறாங்க. 1 சென்டிமீட்டர் அளவுள்ள கனசதுரமாக வந்து அது பிரிக்கிறாங்க. அப்படின்னா இந்த லார்ஜ் சரிங்களா பெரிய கனசதுரத்தினுடைய மொத்த வலைபரப்புக்கும் சின்ன கனசதுரத்தினுடைய மொத்த வலைபரப்புக்கும் என்ன ஒப்பீடு ரேஷியோ வந்து என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கக்கூடிய பெரிய லார்ஜர் சரிங்களா, பெரிய கனசதுரத்துடைய கொள்ளளவு என்ன, ஏ கியூப். சரிங்களா. கனசதுரத்துடைய கொள்ளளவு ஏ கியூப். வால்யூம் வந்து என்ன இருக்கும், 5 கியூப் = 125 சொல்லியிருக்கும். இதை வந்து ஸ்மால் கியூப்பை வந்து எத்தனை கியூப் வந்து வரும் பார்த்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர்னால் 1 கியூப் = 1 ஏ கியூப் 1 கியூப் 1. அப்போ மொத்தம் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், பெருசுலேருந்து சின்னதுக்கு மொத்தம் எவ்வளோ வந்து 125 நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் வந்து உருவாக்கலாம். சரிங்களா. ரெண்டனுடைய கொள்ளளவும் சேமாக தான் இருக்கும். அப்போ 125 வகுத்தல் 1 = என்ன வரும், வகுத்தல் 1 = 125 நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப் வந்து பெரிய கியூப்பில் வந்து உருவாயிருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கனசதுரத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6a². பெரிய கனசதுரத்துடைய மதிப்பு வந்து பக்கத்தை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். சின்ன கனசதுரத்துடைய மதிப்பு வந்து ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போது பெரிய லார்ஜ் சரிங்களா, லார்ஜ் ஸ்மால் வகுத்தல் ஸ்மால். இப்போது லார்ஜ் இது என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ என்ன வரும், 6a² அப்பான் 6a². இங்கே என்ன வரும், ஸ்மால் எவ்வளோ இருக்குது, 125 இருக்குது. சரிங்களா. 125 ஸ்மால் இருக்குது. சரிங்களா. 125 ஸ்மால் கியூப் வந்துருக்கு. ஏன்னா பெரிய கியூப்போட கொள்ளளவும் சின்ன கனசதுரத்தினுடைய கொள்ளளவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ டோட்டல் வந்து 125 சின்ன கியூப் வந்து இருக்குது. ஸோ ஈக்குவல் 6 × a² மதிப்பு பண்ண ஏவோட மதிப்பு பண்ண பக்கத்தோட மதிப்பு 5². சரிங்களா. 5² வகுத்தல் 125 × 6 சின்ன கனசதுரத்துடைய பக்கத்தோட மதிப்பு பண்ண 1² ஈக்குவல் என்ன வரும், 6க்கு 6 அடியாயிரும். ஸோ 25², 5² 25 அடி எடுத்திங்கன்னா 5ன்னு சொல்லி வரும். ஸோ ஈக்குவல் 1/5 சொல்லி, அதாவது என்ன கேட்குறான், லார்ஜர் கியூப்பினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்புறம் ஸ்மாலர் கியூப்பினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 1/5 சொல்லியிருக்கும். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கியூப் வந்து ஸ்மால் கியூப் எத்தனை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ரெண்டுனுடைய வால்யூமை வந்து ஒப்பிட்டு ஸோ பெரிய கனசதுரத்துடைய வால்யூம்லேருந்து சின்ன கனசதுரத்துடைய வால்யூம் வந்து வகுத்துட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப் எத்தனை சொல்லி கிடச்சிடும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பெரிய கியூப் வந்து 1, சின்ன கியூப் வந்து 125. அது ரெண்டுக்கு வந்து ஒப்பீடு போட்டிங்க அப்படின்னா 1/5 தான் ஆன்சராக வந்து கிடைக்கும். அடுத்து 3000 வந்து 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பிப்ரவரி 23, 2024 24 ஏப்ரல் 2024 வரைக்கும் எவ்வளோ வந்து வட்டி வீதம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எத்தனை மொத்த தேதி இருக்குது பார்த்தீங்கன்னா
61 டேஸ் இருக்கும். சரிங்களா? 23 வந்து சேர்க்கலை அப்படின்னா 61 நாள், சேர்த்திங்க அப்படின்னா 62. சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே க்ளோசஸ்ட் இன்டெக்ரல் தான் கேட்டிருக்கான். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன வரும்? 61 வகுத்தல் 366. ஏன்னா அது வந்து 2024 வந்து லீப் இயர். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 வகுத்தல் 6ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போது SI = PRT upon 100. PRT upon 100 அப்படின்னா என்ன வரும்? பிரின்சிபல் எவ்வளவு? 3000 ரூபா. வட்டி எவ்வளவு? 8. டைம் எவ்வளவு? 1/6. சரிங்களா? இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 30. 5 8 40ன்றதான் கிடைக்கக்கூடிய வட்டியினுடைய மதிப்பு. அடுத்து ஆவரேஜ் ஆஃப் 7 consecutive odd numbers is 41. அதாவது 7 தொடர்ச்சியான ஒற்றை இலக்க எண்களுடைய சராசரி வந்து 41. சரிங்களா? 7 நம்பருடைய ஆவரேஜ். சரிங்களா? 7 நம்பருடைய ஆவரேஜ் அப்படின்னா என்ன வரும்? நடுவில் இருக்க நம்பர் என்ன வரும்? 4th டேர்மாக தான் இருக்கும். சரிங்களா? 4th டேர்முடைய மதிப்பு என்ன? 41. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஆட் நம்பர் என்ன வரும்? 39. அதுக்கு முன்னாடி 37. அதுக்கு முன்னாடி 35ன்னு சொல்லியிருக்கோம். அவன் என்ன கேட்குறான்? ஸ்மாலஸ்ட்டு தான் கேட்குறான். ஸ்மாலஸ்ட்டோட மதிப்பு என்ன? 35. முடிஞ்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வழக்கமாக போடுற மெத்தடான எக்ஸ்ன்றதை என்ன எடுத்துக்கணும்? நம்ம இது ஆட் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x+2 1, x+4, x+6, x+8 1 2 3 4 5, x+10, x+12. இது மொத்தத்தோடைய மதிப்பு என்ன? 7 × 41. 7 × 41. ஸோ கூட்டிங்க அப்படின்னா 7x சொல்லியிருக்கோம். 7x + 10 20 30 42. 42 = 7 × 41. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 7x ப்ளஸ். ஸோ 7ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 42. எல்லா பக்கத்தையும் 7ஆல் காமனாக அடி கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? எல்லா உறுப்பையும் 7ஆல் அடி கொடுத்தோம்னா 7. x + 6 = 41 சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 35. சரிங்களா? ஸ்மாலஸ்ட் நம்பரு எக்ஸோட மதிப்பு 35. டேரெக்டாக போட்டுடலாம். இப்படியும் போடலாம். ஷார்ட்கட் தெரியலன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 66க்கு அப்புறம் 65க்கு அப்புறம் என்ன கணக்கு? 69வது கணக்கு. 69வது கணக்கு நல்ல கணக்குப்பா. சரி, 68வது கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா வழக்கமாக பார்க்குற கணக்கு தான்ப்பா. 50% வந்து ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது 2970 சொல்லி மாறுது. 50% பின்னாடி ஒன்று 1/2. ஸோ 2லேருந்து 1 கூடி 3 ரேஷியோன்னு சொல்லி மாறுது. ஸோ 3 ரேஷியோட மதிப்பு 2970 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன? 3 அடி எடுத்திங்கன்னா 9 3 27, 9 3 27, 0. அடுத்து நமக்கு என்ன தேவை? ஒரிஜினல் நம்பர் 2 ரேஷியோட மதிப்பு என்ன? 1980ன்றதான் ஆன்சர். அடுத்து சூப்பர் கணக்குப்பா. இது வந்து அலிகேஷன் மெத்தடில் போட்டுடலாம் அந்த கொஸ்டினை. ஒரு தியேட்டரில் வந்து மொத்தம் வந்து 500 டிக்கெட் வந்து விற்பனை ஆகுது. சரிங்களா? ஒரு தியேட்டரில் இப்போ வந்து பெரியவங்களுக்கான டிக்கெட்டோட மதிப்பு என்ன? $20. சின்னவங்களுக்கான டிக்கெட்டோட மதிப்பு என்ன? $12. இப்போ வந்து மொத்தமாக வந்து 8000 ரூபாய். சரிங்களா? மொத்தமாக வந்து 8000 ரூபாய் வந்து வருமானம் வருது அப்படின்னா மொத்தமாக வந்து 8000 ரூபாய் வருமானம் வருதுன்னா எத்தனை அடல்ட் டிக்கெட் விற்றுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை பெரிய ஆளுக்கான டிக்கெட் எத்தனை விற்றுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பெரியவங்களுக்கு மதிப்பு என்ன? $20. சின்னவங்களுக்கோட டிக்கெட்டோட மதிப்பு என்ன? $12. மொத்த டிக்கெட்டு 500. அப்போது ஆவரேஜாக எவ்வளோ விற்றுருக்கு ஒரு டிக்கெட்டு? 800 வகுத்தல் 500. அப்போ அடி கொடுத்தீங்கன்னா 0 = $16 சொல்லி வரும். சரிங்களா? 16 ரூபாய் சொல்லி வரும். இப்போ நல்லா கவனிங்க. இங்கே வந்து அடல்ட், இங்கே வந்து சில்ட்ரன். அடல்ட்டோட ப்ரைஸ் அளவு 20, சில்ட்ரனோட ப்ரைஸ் அளவு 12, ஆவரேஜ் அளவு 16. அவ்வளோதாங்க. அலிகேஷன் மெத்தடில் போடுங்க. முடிஞ்சு. சரிங்களா? இப்போ என்ன வரும்? 16 - 20 - 16 4, 16 - 12 4. சரிங்களா? அடி எடுத்திங்கன்னா 1:1 சொல்லியிருக்கோம். இது என்ன? மேலே வந்து ப்ரைஸ். நல்லா கவனிங்க. ப்ரைஸு கீழே என்ன கிடைக்கும்? குவான்டிட்டி. சரிங்களா? குவான்டிட்டின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அப்போது 1 கூட்டல் 1:1 அப்படின்ற விதத்தில் தான் வந்து அடல்ட்டு அப்புறம் சில்ட்ரனுக்குள்ளேயே டிக்கெட்டுடைய மதிப்பு வந்து இருந்திருக்கும். ஸோ மொத்தம் வந்து டோட்டல் வந்து 2 ரேஷியோட மதிப்பு 500 அப்படின்னா நமக்கு என்ன தேவை? அடல்ட்டோட மதிப்பு தான் தேவை. அடல்ட்டோட மதிப்பு என்ன? 1. ஸோ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 250 டிக்கெட் வந்து இருக்கும். சரிங்களா? எவ்வளோதான். ஃபஸ்ட் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ கண்டுபிடிங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி அலிகேஷன் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 94 வரைக்கும் உள்ள நம்பர்னுடைய நேச்சுரல் ஆவரேஜ் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறான்? இயல் எண்களுடைய
மதிப்பு. இதுக்கு ஃபார்முலா என்ன? n+1/2. ஃபஸ்ட்டு n நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸினுடைய இயலுங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+1/2ன்றதான் ஆவரேஜ், அதோடைய சராசரி மதிப்பு. ஸோ அப்படின்னா 94 கூட்டல் 1 வகுத்தல் 2, 95 வகுத்தல் 2 என்ன மதிப்பு வரும் பார்த்தீங்கன்னா 47.5ன்றது தான் ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 72வது கொஸ்டின்ப்பா. ஒரு டேங்க் வந்து ஒரு பைப் வந்து ஒரு டேங்கை வந்து 18 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. இன்னொரு பைப் வந்து 24 மணி நேரத்தில் காலியாகுது. அப்படின்னா 2 பைப்பும் சேர்ந்து திறந்து விடும்போதில் எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த டேங்க் வந்து ஃபில் அப் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஏ பைப்பு 18 மணி நேரத்தில் வந்து ஃபில் பண்ணுது, பி பைப் வந்து 21 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணுது. 21 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணுது. ஸோ 18க்கு 21க்கும் மிச்சமாக எடுத்திங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 126 சொல்லிடுமா? 18 21. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 3 6 3 18 7 3 21. ஸோ 42 × 3 120 126. சரிங்களா? இப்போ அடி எடுத்திங்க அப்படின்னா 18 அடி எடுத்திங்க அப்படின்னா 7ன்னு சொல்லி வரும். இங்கே வந்து 24 அடி எடுத்திங்கன்னா -21 6ன்னு சொல்லி வரும். 6 வந்து மைனஸ், ஏன்னா எம்டி பண்ணுது இல்லையா? இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, ரெண்டையும் வந்து சேம் டைமில் வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னா என்ன வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து நிரப்பும் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? எஃபிஷியன்சி, ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி என்ன? A + B = 7 - 6 = 1. அப்போது டோட்டல் வந்து கெப்பாசிட்டி 126, 1ன்றது அவங்களுடைய எஃபிஷியன்சி. ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் = 126ன்றதான் 126 மணி நேரத்தில் வந்து அந்த டேங்க் வந்து ஃபுல்லாக நிரம்பும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 76வது கொஸ்டின். 330% சேர்ந்து வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து 50 நாளில் கட்டி முடிக்கிறாங்க. சரிங்களா? 330 பேர் சேர்ந்து வந்து 50 நாளில் ஒரு பில்டிங் வந்து கட்டி முடிக்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் சேர்ந்து வந்து அந்த பில்டிங் வந்து 30 நாளில் கட்டி முடிப்பாங்க சொல்கிறதான் கேள்வி. சரிங்களா? எக்ஸ் அடி எடுத்திங்க அப்படின்னா 11 × 50 = எக்ஸோட மதிப்பு 550ன்றதான் ஆன்சர். 550 பேர் சேர்ந்து வந்து 30 நாளில் அந்த பில்டிங் வந்து கட்டி முடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் 76க்கு அப்புறம் 82வது கொஸ்டின். அதே தான்ப்பா, மீன் அண்ட் மீடியன். சரிங்களா? இது வந்து என்னது? XI, இது வந்து FI. ரெண்டுக்குடைய சராசரி கேட்குறாங்கப்பா. டேபிள் கொடுத்தாங்க. FIனா நான் என்ன சொன்னேன்? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அப்போது FIXIயோட மதிப்பு என்ன வரும்? FIXIயோட மதிப்பு என்ன வரும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும். மீனுடைய மதிப்பு, சராசரியோட மதிப்பு சம் ஆஃப் FIXI அப்பான் சம் ஆஃப் FI. சரிங்களா? அப்போது FIXIயோட மதிப்பு என்ன வரும்? 28 × 8 224 ப்ளஸ் 12 144 57 × 18 1026. அடுத்து 85 × 13 1105. சரிங்களா? இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா சம் ஆஃப் 2499 சொல்லி வரும். சரிங்களா? சம் ஆஃப் FIXI. இங்கே சம் ஆஃப் FI என்ன வரும்? இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 20 38 48 51ன்னு சொல்லி வரும். 51 தானே? எஸ், 51. நமக்கு என்ன தேவை? சராசரி தான் தேவை. ஸோ 2499 வகுத்தல் 51. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 17 அடி 3 அடி கொடுக்கலாமா? 8 3 24 3 9 9. அடுத்து 17 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 17 85. சரிங்களா? அப்போ 4 17 68, 4 17 68, 68னா மிச்சம் 15 153, 9 17 153. அவ்வளோதாங்க. 17 அடி கொடுத்தீங்கன்னா 49ன்றதான் நமக்கு தேவையான சராசரி. அடுத்த கணக்கு 91வது கணக்கு. எவாலுவேட் கணக்கு வந்து நீங்களே போட்டுருவீங்க. சரிங்களா? அடுத்து 91வது கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, கணக்கே இல்லாமல் இருக்கே. அடடா, இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி கணக்கு தாங்க. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த செல்லிங் ப்ரைஸ், ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் வந்து 2ல் 5 மடங்கு வந்து விற்கும் பொழுது அந்த பொருளுடைய மதிப்பு வந்து 16% வந்து லாஸ் ஆகுது. அப்படின்னா அந்த பொருளை வந்து 86% வந்து விற்கும் பொழுது 86% வந்து விற்கும் பொழுது அதே செல்லிங் ப்ரைஸில் சேம் 86% விற்கும்போது அதனுடைய ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ 5ல் 2 பங்கு ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து விற்கும் பொழுது அவனோட லாஸ் எவ்வளவு? 84%. அப்போ விற்பனை விலை வந்து 84 வகுத்தல் 100 × CP. சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 5
20 20 42 அப்படி கொடுத்தீங்கன்னா 42. ஸோ 42னா 21 வகுத்தல் 10. ஸோ எஸ்பி வகுத்தல் சிபி என்ன வரும்? 21. எஸ்பியோட மதிப்பு 21, சிபியோட மதிப்பு 10. அப்போ அவனுக்கு என்ன கேட்குறா? 86%. ஒரிஜினல் சிபியோட 86%. ஸோ 21 × 86 வகுத்தல் 100 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1806. 1806 எஸ் 1806 வகுத்தல் 100. அப்போ என்ன வரும்? 18 கிடையாது, 1806 எஸ் 00 எஸ் 18.06ன்றது புதிய நியூ செல்லிங் ப்ரைஸாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போது லாபம் எவ்வளவு? லாபம் 10 ரூபாயிலேருந்து சிபி வந்து 10 ரூபா, லாபம் வந்து எவ்வளவு? ப்ராஃபிட்டு 8.06%. 8.06ன்றது லாபம். ஸோ லாப சதவீதம் வந்து 8.06 அப்போ 10 × 100 = 80.6%ன்றதான் லாபம். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஆல்ரெடி பார்த்த கணக்கோட சேம் மாடல் தான்ப்பா, ஒன்றும் பெருசாலாம் புதுசு கிடையாது. இது ஒரு வியூ பாயிண்ட் வந்து ஒரு மனிதன் பார்க்க போகிறாரு. சரிங்களா? அவர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதுல நடந்து போகிறாரு, ரெண்டாவது வந்து காரில் வராரு. அப்படி வரும்போதில் அவருக்கு எடுக்கிற டைம் அளவு 9 hours 15 minutes. இந்த சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கம் கார்லேயே போயிட்டு வந்தாருன்னா அவருக்கு வந்து எவ்வளோ நேரம் மிச்சமாகுது? 2 மணி நேரம் மிச்சமாகுதான். அப்படின்னா 7 hours 15 minutes வந்து காரில் போகும்போது, 2 பக்கம் காரில் போகும்போது அவர் கிடைக்கும். இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. சமன்பாடு 1 வந்து 2ஆல் பெருக்குங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? 2 பக்கமும் நடந்தே போனாங்கன்னா அவங்களுடைய ஸ்பீடு வந்து டைம் வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்றாங்க. ஸோ சமன்பாடு 1 பெருக்குனீங்க அப்படின்னா 2ஆல் பெருக்குன்னா 2 walk + 2 car = 18 hours 30 minutes. இது சமன்பாடு 3. ஸோ சமன்பாடு 3லேருந்து சமன்பாடு 1 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ 2 walk 2 பக்கமும் நடந்தே போனார் அப்படின்னா 9 hours 9 கிடையாது 7 11 hours 15 minutes சொல்லி கிடைக்கும். இதுதாங்க கான்செப்ட். ஆல்ரெடி பார்த்த சேம் கான்செப்ட் தான். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா கடைசி கணக்கு. ஒரு மனிதன் வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். சரிங்களா? எதுலேருந்து? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. ஃபஸ்ட்டு கிடைக்கிற டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கொடுக்குறான். அது கிடைக்கக்கூடிய அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதே சேம் அமௌண்ட் மறுபடியும் அந்த டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறான், 2வது டிஸ்கவுண்ட்டாக. அப்படி கொடுக்கும்போது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் 1924 விற்பனை விலை வந்து 481 சொல்லி மாறுது. அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ கிடைக்கிற அமௌண்ட் வந்து என்ன? D% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ கிடைக்கிற அமௌண்ட் என்ன? அந்த டிஸ்கவுண்ட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது ஒரு அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட் வந்து இதே சேம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து மறுபடியும் வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அது வந்து செல்லிங் ப்ரைஸாக மாறுது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு? 1924. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 481. ஸோ என்னவாகும்? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மைனஸ் டிஸ்கவுண்ட் = செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட். இந்த ரெண்டுக்கு சமமாகுமா? அப்போது 1924 - x = 481 + xன்னு சொல்லி மாறுமா? அப்போது இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 2x = 1924 - 481 சொல்லி மாறுமா? இப்போ இதில் மதிப்பு என்ன? 1443. 1443 வகுத்தல் 2 = என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 721.5 சொல்லி கிடைக்கும். இந்த எக்ஸ்ன்றது என்னென்ன? டிஸ்கவுண்ட் வேல்யூ. நமக்கு என்ன தேவை? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் தேவை. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் = மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு? 1924 ரூபாய்க்கு தானே கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் 721 50 பைசா கொடுக்குறாங்க. எவ்வளவு? 1924லேருந்து. ஸோ × 100 = என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா ஆன்சர் 37.5 சொல்லி நமக்கு வந்து டியோட மதிப்பு கிடைக்கும். ஸோ இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்து வந்து நம்ம வந்து டெக்னீஷியன் வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூங்க.